எல்லோருக்கும் வணக்கம். மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலனை காண எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, மிதுனத்துக்கு குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேது 6ல் இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அடுத்து வேற இப்போ 4க்கு வந்திருக்காரு. எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு? ஸோ உண்மையாக சொல்லணும்னா இந்த குரு அதிசார பயிற்சியில் மிகச்சிறந்த பலன்களை பார்க்கக்கூடியதில் முதன்மையாக இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்கள். ஏன்னா அவங்களுக்கு இந்த குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது இடத்துல உச்சமடைகிறாரு குரு. ஸோ குரு உச்சமடைகிறதுனால அப்படின்றது மிதுன ராசிக்காரர்கள் கடந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் யாரை கேட்டு பார்த்திருந்தாலும் சரிதான், நிம்மதி அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க உணர்ந்திருக்கவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் சுகஸ்தானத்தில் இருந்த கேது 4ல் கேது இருந்துச்சுன்னா வாழ்க்கையே ஒரு வனவாசம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பல பேர் புலம்பி இருப்பாங்க. நிறைய டிப்ரெஷன்ஸ், ஆன்சைட்டி, தூக்கம் இல்லாத நான் கஷ்டப்பட்டேன், வீட்டுக்குள்ளேயே போக முடியல, நான் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கமாக இருந்தேன் அப்படின்னா நிறைய பேர் புலம்பி இருப்பாங்க. அப்படி இல்லை மேடம், ஒரே குடும்பத்துக்குள்ளே இருக்கேன் அப்படின்னாலும் ஒரே கட்டிலில் படுத்திருந்தாலும் கூட அவர்கள் விலகி தான் இருப்பாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க நிறைய. ஏன்னா அந்த சுகம் என்பதை அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க. உண்மையாக சொல்லணும்னா எல்லாமே இருக்கும் மேடம். அவங்களுக்கு அரிசி இருக்கும், பருப்பு இருக்கும், அறுசுவையோட 1000 பேர்த்துக்கு சோறு போடுற அளவுக்கு தகுதி இருக்கும். அவங்க நிம்மதியாக சாப்பிட்டு படுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. 1.5 வருஷமாக லாஸ்ட்டு 1.5 வருஷம் எல்லாம் அவங்களுக்கு ஒரு கடவுள் தான் காப்பாத்துச்சுன்னு அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மையாக சொல்லணும்னா வனவாசம் போயிடலாமான்னு நினச்சிருப்பாங்க. எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா, ஒரு 4 நாளாவது காசி ராமேஸ்வரம் போயிடலாமா, அல்லது 2 நாள் வேற எங்கேயாவது போய் தங்கிட்டு வரலாமா, அல்லது எதையும் யோசிக்காமல் நம்ம தூங்கிட மாட்டோமா, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவோம், டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அப்படி தான் தோணியிருக்கும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் தான் இந்த காலம். 2ல் குரு வராருங்க. 2ல் குரு வர்றது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். நேற்றுக்கு யாரெல்லாம் இவங்க வார்த்தையை அலட்சியப்படுத்தினாங்களோ, உதாசீனப்படுத்தினாங்களோ, அவங்க எல்லாமே இவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்து சபையில் உட்கார வச்சுருப்பாங்க. அது எந்த துறையாக இருந்தாலும் சரிதான். அவங்க அரசியல் துறையாக இருக்கட்டும், தொழில் துறையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், அந்த விஷயங்களில் பெரிய வெற்றி கிடைக்கும். தனஸ்தானத்தில் குரு உச்சமடைகிறாருங்க. நிறைய பொருளாதார முன்னேற்றம் கடவுள் புண்ணியத்தில் இவங்களுக்கு வந்தே தீரும். இந்த 71 நாளில் நிறைய பணம் வரும். முருக புண்ணியத்தில் அவங்க எதெல்லாம் நினச்சாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வெற்றி அடையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஒரு பொற்காலம் தான் இந்த காலகட்டம். நிறைய அரியர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாம் பல பேர் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த டைமில் அவங்க அரியரை கிளியர் பண்ணுவாங்க. இந்த டைமில் அவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு சுப செய்திகளை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பார்க்கக்கூடிய இடம் ரொம்பவே அற்புதமான இடம். 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது நோய் இல்லை, 6ஆம் இடம் என்பது நோயை பார்க்கறதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய நோயெல்லாம் சரியாகிடும். குரு பார்க்கறதுனால, குரு பார்த்தால் கோடி பாவங்கள், குரு பார்க்கறதுனால மறைமுகமாக இருந்த போட்டிகள் எல்லாம் விலகும், பொறாமைகள் விலகும், வஞ்சகம், சூழ்ச்சிகள் எல்லாமே விலகும். வேலை செய்கிற இடத்துல நான் நேரடியாக நல்ல வேலை செஞ்சால் கூட என்னை அழிக்கிறதுக்கு 2 பேர் இருக்கா மேடம். நான் உண்மையாக உழைக்கிறேன் மேடம், ஆனால் பலன் யாரும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, எனக்குரிய அங்கீகாரம் கூட கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த பீரியடில் ஒரு ரெகக்னேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். எதிரிகள் எல்லாம் இருந்துக்கவே மாட்டாங்க, காணாமல் போயிடுவாங்க. யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவங்க கூட இருக்க மாட்டாங்க. 2வது, யாரெல்லாம் இவங்கள விமர்சனம் செஞ்சாங்களோ அவர்களே இவர்களுக்கு கீழே வந்து நிற்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பீரியட் அது. 2வது, அழகாக ஒரு வார்த்தை சொன்னீங்க. அந்த நோய் ஸ்தானம்னு பார்க்கறதுனால உடல் ரீதியாக இவர்கள் எடுத்து வந்த மருத்துவ செலவினங்கள் குறையும். தீராத நோய்கள் எல்லாம் கடவுள் ஒரு மிகச்சிறந்த விடையை கொடுப்பாரு. இவர்களுக்கு நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க, நல்ல மருத்துவர்கள் கிடைப்பாங்க, அல்லது ஏற்கனவே பல லட்சம் செலவு பண்ணி எனக்கு நடக்காத விஷயம் அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் கூட ரொம்ப எளிமையாக சில விஷயங்கள் நடக்கிறதுக்கூடிய வாய்ப்புகளை கடவுள் கொடுப்பாரு. இந்த டயத்தில் இந்த மருத்துவத்தை மாற்றுவாங்க. முதல்ல சித்தாவை பார்த்துருவாங்க, அப்புறம் அலோபதி அப்படிங்கிற மாதிரி மாற்றுவாங்க. கண்டிப்பாக மாற்றுவாங்க. இது ஆக்சுவலி சித்தா, ஆயுர்வேத, அலோபதிங்கிறத தாண்டி நல்ல மருத்துவ ஆலோசனைகள் கிடைக்கும். பல பேர் நம்ம பார்த்துருப்போங்க, ஒரு கிராம பகுதிகளில் இருப்போம். அவங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு 14 டாக்டரை பார்த்துருப்பாங்க. சென்னையில் அந்த டாக்டரை பார்த்துட்டேன், இந்த டாக்டரை பார்த்துட்டேன். இன்றைக்கி மருத்துவம் எப்படி ஆகி போயிட்டுன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறத பொறுத்து இதுவும் ஒரு கௌரவமாக மாறிட்டு வருது. ஆனால் ஊரில் ஒரு சின்ன பாட்டி வைத்தியத்தில் அது சரியாயிட்டு இருக்கும். இப்போ நிறைய மாறிட்டு
நிறைய நான் வைத்தியம் பார்த்து கூட சரியாகாத நோய்கள் இந்த காலகட்டங்களில் 6ஆம் இடத்தில் மீது பதியக்கூடிய குரு பார்வையால் அவங்களுக்கு நிச்சயம் சரியாகும். அதே மாதிரி அது கடனையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் கடனை அழைப்பதற்குரிய காலமாக இந்த காலம் ஏற்படும்னே சொல்லலாம். அதே மாதிரி மிதுன ராசிக்கு 8வது இடத்தை குரு பார்க்குறாருங்க. அந்த அஷ்டம சனின்னு ஒன்று நடந்திருக்கும். மிதுனத்துக்கு முன்னாடி இந்த அஷ்டம சனி நடந்த காலத்துல இருந்தே கணவன் மனைவிக்குள்ள பெருசாக இவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ இருந்தே பிரச்சனைகள் ஆரம்பிச்சு போச்சு. அஷ்டம சனியில் ஆரம்பித்த பிரச்சனை இப்போ வரைக்கும் ஒன்ஸ் இருக்காது. இல்லற வாழ்க்கையில் பல சிக்கல்களையும் சவால்களையும் அவங்க அனுபவிச்சாங்க அப்படின்னு. ஒன்று கணவன் மனைவிக்குள்ள சிக்கல்கள் வரும், அப்படி இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும், அப்படியும் இல்லைன்னா 3வது நபர்களால் குடும்பத்தில் தேவையில்லாத கழக்கங்களை உருவாக்கிட்டே இருந்தது. அதுக்கு காரணம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி ராகு இப்போவும் தொடர்புட்டு இருக்காங்க. அப்போது அஷ்டம ஸ்தானாதிபதி சனி 8க்குடையவர் சனி இப்போ ராகுவோட தொடர்பு கொள்கிறாரு. அப்போது அந்த காலகட்டம் என்பது அவங்களுக்கு பெரிய ஒரு நல்ல சூழ்நிலை கொடுக்கக்கூடியதாக இல்லை. ஆனால் அந்த 8 குரு பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். 3வது நபர்களால் இருந்து வந்த அழுத்தங்கள் சரியாகும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே இறைவனுடைய அருளோடு சரியாகும். ரொம்ப நாளாக டிவோர்ஸ்க்கு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு கல்யாண வாழ்க்கையில் எனக்கு சரியில்லை, விவாகரத்தை பண்ணிவிட்டு அடுத்த வாழ்க்கைக்குள்ளே நான் போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அந்த விவாகரத்து கிடச்சி அவங்களுக்கு ஒரு மறு வாழ்க்கை அமையக்கூடிய சூழலையும் இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதற்கு அடுத்தது மிதுன ராசிக்காரர்களுக்கு 10வது வீட்டை குரு பார்க்குறாருங்க. அப்போது 9வது பார்வையாக உச்சம் பெற்ற குரு மீன ராசியை பார்க்கும் பொழுது புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் எல்லாமே அவங்களுக்கு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பல பேர் புலம்பி இருப்பாங்க. நான் நல்லது தான் செய்கிறேன், எனக்கு கெட்டதாகவே நடக்குது, நான் நிறைய உண்மையாக இருந்தேன், என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த 10வது இடம் ஜீவன கர்மஸ்தானம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது இதுக்கு முன்னாடி செஞ்ச புண்ணிய பலன்கள் அவங்களுக்கு வேலை செய்யும். அப்போ போட்டு வச்சுருந்த டெபாசிட் இப்போ ரிட்டர்ன் வரும். கண்டிப்பாக அவங்க அந்த டெபாசிட்டை எடுத்து அவங்க செலவு பண்ணக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். ஸோ அப்போ நிறைய பேருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டம் வேலையை கொடுக்க போகுது. நிறைய பேர்த்துக்கு வேலையில் அலைச்சலாக இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் கொடுக்க போகுது. ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு நினச்சவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வேலைகள்லாம் அமையக்கூடியதாக இருக்கும். ஒரு நிச்சயமாக பெரிய அங்கீகாரமும் பெரிய பொறுப்பும் பெரிய புகழும் மிதுன ராசிக்கு வந்தே தீரும் இந்த அதிசார குரு பயிற்சியில். ஸோ அதை அவங்க நல்லபடியாக பயன்படுத்த நம்ம பேசியிருக்கோம். இந்த நேரத்தில் சைனா கே விசா ஓப்பன் பண்ணி வர விட்டுருக்காங்க. அப்புறம் என்ன விடுங்க, அதில் போகிற மிதுன ராசிக்காரன் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொற்காலம். அவங்களுக்கு 2ல் குரு இருக்கிறதுனால ரொம்பவே ஒரு அற்புதமான இடம். அந்த இடத்த அவங்க நல்லபடியாக பயன்படுத்த. 2வது அந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4ல் கேது இருந்த காலகட்டம் அவங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன்னா 4ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகனுக்கு சுகஸ்தானம். 4ல் கேது இருந்த காலம்லாம் ஒரு சூனியத்துக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர்கள் வாழ்ந்திருப்பாங்க. ஒன்று தாயை ஆட்டி படைச்சிருக்கும், அவங்க அம்மாவுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை வந்திருக்கும், அல்லது தாய்க்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா தாயை நினச்சி கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படியும் இல்லைனா தாயோடு பிள்ளை சேர்ந்துருக்க முடியாதுங்க. பிள்ளையும் தாயுமே தனித்தனியாக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சி பல நாட்கள் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் அந்த வீடு கட்டக்கூடிய சூழ்நிலையே ஏற்பட்டிருக்காது. லாஸ்ட்டு 1.5 வருஷமாக அதுதான் நான் சொல்வேன். காசு இருந்துச்சா ஆள் கிடைக்காது, ஆள் இருந்துச்சுன்னா காசு கிடைக்காது. எல்லாம் ஜல்லி இறக்கிட்டேன், செங்கல் இறக்கிட்டேன், கடலை போட்டுட்டோம், ஆனால் வீடு வேலையே நடக்கலை, இல்லை பாதிலேயே நிற்கும். அதுதான் எல்லாம் இறக்கிட்டு வேலை நடக்காதுங்க. நான் பில்டர் வரைக்கும் போட்டுட்டேன் மேடம், பீம் போட்டுட்டேன், ஒன்றும் ஒட்ட முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சிக்கல்கள் இந்த காலகட்டங்களில் எல்லாமே சரியாகும். அதே மாதிரி தொழிலில் நிறைய பேர் இந்த லாஸ்ட்டு 1.5 வருஷத்தில் மிதுன ராசிக்காரர்கள் 4 தொழில் மாற்றி இருப்பாங்க. இதை செய்யலாம்னு நினச்சவங்கெல்லாம் அந்த கேது சும்மா விடாதுங்க. கேது ஞானத்தை தானே தரும். ஞானம் எப்படி கிடைக்கும்? இதை ஆரம்பிக்கலாம், அதை கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி அதில் ஆரம்பிக்க வைக்கும். 2வது கேதுவை பொறுத்த வரைக்கும் ஞான மோட்சக்காரகம் கேது பகவான் ஞானத்தை ஒரு மனுஷனுக்கு ஞானம் அனுபவத்தில் தான் கிடைக்கும். ஞானம் கிடைக்கும். அப்போது அந்த தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கும் பொழுது 4 விஷயங்களில் 4 தொழில்களில் இவங்க மாற்றி இப்போது ஒரு நல்ல தொழில் செய்யக்கூடிய காலத்தை கடவுள் ஏற்படுத்துவார். அதே மாதிரி இந்த வண்டி வாகனத்தில் கடந்த 1.5 வருஷமாக நிறைய பழுது, நிறைய விபத்துகள் நடந்திருக்கும்.
அதான் பார்க்கிங்கில் வண்டி விட்டு போவான், பக்கத்தில் கதவு திறக்கிறவன் அந்த வண்டியில் ஸ்க்ராட்ச் போட்டு போயிடுவான், சிக்னலில் நிற்பான், அவன் கீறிட்டு போயிடுவான். அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே நடந்திருக்கும். பின்னாடி வந்து இடிக்கிறது, இவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருந்தால் கூட இவங்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் இருந்தது. அதெல்லாமே இப்போ மாறும். இது எல்லாம் கடந்து சர்வமனை மாதிரி அந்த வீடு இருந்திருக்கும். இந்த வீடு இதை பார்க்குறவங்களுக்கு தெரியும், வீடை சுற்றி பாம்பு மேயும் மேடம். அந்த காலத்தில் போன 1.5 வருஷத்துக்கு எல்லாம் வீட்டை சுற்றி பாம்பு மேஜி இருக்கும், அல்லது வீட்டுக்குள்ள சர்ப்பம் வரும், அல்லது சர்ப்ப கனவு வரும், இல்லை காரில் போனால் குறுக்க பாம்பு போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆளாவது அந்த வண்டி ஏற்றிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு மிதுன ராசிக்கு இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் இப்போது முருக புண்ணியத்தில் மாறிடுச்சு. அப்போ 3ல் வந்திருக்கக்கூடிய கேது அந்த நாளில் இருந்த தாக்கத்தை எல்லாத்தையும் குறைச்சி அவர் ராஜ மாதிரி அந்த ஒரு பாவ கிரகமான கேது பகவான் 3வது இடத்துல மறையும் பட்சத்தில் இவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில் எளிமையாக சொல்லணும்னா இதுதான் செய்யணும் அதை தான் செய்யணும்னு கூடாது. இதில் எதெல்லாம் நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் அவங்க வாழ்க்கைக்கு நல்லது பண்ணணும்னு நம்புகிறாங்களோ சத்தியமாக அது அத்தனை முயற்சிகளையும் 71 நாளில் எடுக்கலாம். இது கல்யாணத்தில் தொடங்கி குத்துற வரைக்கும், காது குத்துறதுல தொடங்கி, பணம் செலவு பண்ணுறதுல தொடங்கி, இடை வாங்குறது தொடங்கி, வீடு கட்டுறதுல தொடங்கி எந்த ஜோதிடரையும் ஆலோசனை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இது அற்புதமான நேரம். இந்த நேரத்தை அவங்க நல்லா பயன்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய அன்பு வேண்டுகோள். நிச்சயமா மிதுனராசி பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது, மிதுனராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவங்க வந்து அவர்களுடைய குணம் எப்படி இருக்குன்னா எல்லாருக்குமே ஏற்ற மாதிரியும் தன்னை மாற்றிக்கிட்டு வாழணும்னு நினைப்பாங்க. தன்னை பார்க்குறவங்களோ இல்லையோ தன்னை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துக்கணுங்கிற ரொம்பவே ஒரு டெடிக்கேஷனாக இருப்பாங்க. ஆனால் அதனாலேயே கஷ்டமும் படுறாங்க அவங்க. அதுதான் அடுத்த வார்த்தை சொல்ல வரேன். ஆனால் அப்படி இருந்துச்சு அவங்க அனுபவிக்கிறது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதனையும் ஏமாற்றமும் தான். இன்னும் நம்ம எளிமையாக சொல்லணும்னா இப்போது பாப்பா 12வது தான் படிப்பாங்க. ஆனால் இவங்க அதுக்குள்ளேயே 15 காலேஜ் லிஸ்ட் எடுத்து வச்சுருவாங்க. நைட்டே உட்காந்து இவங்களே கவுன்சிலிங் ஸ்டடீஸ் பண்ணுற மாதிரி இவங்க ரொம்ப டெடிக்கேஷனாக இருப்பாங்க. ஏன்னா அது புதனோட வீடுன்றதுனால அவங்க குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த குழந்தை சேர்த்து வச்சு பார்ப்பாங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்கார பெண்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்காக இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்தும் அது தாயாக இருந்தாங்கன்னா அந்த காலகட்டம் தாயை பிரிஞ்சு குழந்தைங்க நிறைய வெளியில் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்க எல்லாம் ஒற்றுமையாக ஒருங்கிணைப்போடு இருக்கக்கூடிய சூழல்களை தரும். அந்த மாதிரியான ஒரு விஷயம். 2வது ஒரு குட் நியூஸ் என்னன்னா, திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத மிதுன ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி நிச்சயமா இந்த காலகட்டங்களில் கருத்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நான் இந்த கேள்வி ரிஷபத்துக்கும் கேட்குறேன், மேஷத்துக்கு கேட்கல நீங்கள். ஏன்னா 5ஆம் இடத்தினுடைய அமைப்பு ஒரு நல்ல இடத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பலன் 2ல் வர்றதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுக்க போகிறாரு. ரிஷபத்துக்கும் கொடுக்கும், ரிஷபத்துக்கும் உண்டு, மிதுனத்துக்கும் கொடுக்கும், மிதுனத்துக்கும் உண்டுங்க. இந்த 2 ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை கடவுள் கொடுக்க போகிறாருன்னே சொல்லலாம். அதே மாதிரி கல்யாண வயசில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தாய்மார்கள் பல பேர் மிதுன ராசியில் பிறந்தவங்க. அவங்களுக்கு வரன் பார்க்கும்போது கூட இவ்வளவு சின்சியராக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் பிள்ளைங்களுக்காக கிட்டத்தட்ட 70 ஜாதகம் பார்த்துட்டாங்க, 80 ஜாதகம் பார்த்துட்டாங்க, எல்லா கோவிலுக்கும் போயிட்டேன், என் பிள்ளைக்கும் நான் தான் விளக்கேற்றணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த விஷயம் அந்த பிள்ளைகளுக்கு கூடி வரலன்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றம் இருந்துச்சு. திருமண வயதில் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய தாய்மார்கள் யாராக இருந்தாலும் சரிதான், நிச்சயமாக அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான மருமகளோ அல்லது மருமகனோ அமைவாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாமே பெண்களுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய காலம். தொழிலில் நிறைய பெண்கள் கடந்த 1.5 வருஷத்தில் நிறைய மன உளைச்சல் ஆனாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே மிதுன ராசிக்கு இனிமேல் பாசிட்டிவாக தான் இருக்கும். நிறைய வெற்றியை தரக்கூடியது தான். அவங்கள யாராக இருந்தாலும் யாரெல்லாம் வீழ்த்தணும்னு நினச்சாங்களோ, யாரெல்லாம் அவங்கள விமர்சனம் செய்தார்களோ அவங்க முன்னாடி மிதுன ராசிக்கார பெண்கள் நிலை நிறுத்துவாங்க. குறிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு பல பெண்கள் இந்த காலகட்டங்களில் வெளியே வருவாங்க. அவங்களுக்கு அது வெற்றியாகவும் அமையும். நிச்சயமாக மிதுன ராசியில் சில பேர் அரசியலில் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ 10வது இடத்த குரு பார்க்குறாருங்க.
நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 1.5 வருஷமாக பெரிய ஆக்சிலேஷனில் தான் இருந்திருப்பாங்க. இடம் மாறலாமா அல்லது வேறு இடத்துக்கு போயிடலாமா, நிற்கலாமா வேணாமா, சிட்டு கொடுத்தா என்ன செய்கிறது, இந்த மாதிரியான ஆக்சிலேஷன் இருக்கும். ஏன்னா இந்த 10ல் ராகு இருந்துச்சுங்க. முன்னாடி நம்ம பேசும்போது சொன்னோம், அந்த ராகுன்னு வந்துட்டாலே அது வந்து அபரிவிதமான எண்ணத்தையும் சிந்தனையும் கொடுக்கும். அப்போ இவங்களுக்குள்ள பல்வேறு குழப்பங்கள் தான் இருந்துச்சு. நிச்சயமாக இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் இது. சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளோட வழிபாடு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும்.